இந்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இவங்களுடைய லாஞ்சிவிட்டி இந்த நம்ம ஜெனரேஷனுக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை சார், டெஃபினெட்லி இருக்காது. ஏன்னா எக்ஸ்போஷர் அதிகம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு இப்போ என்னை பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பார்த்தா நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட ஸ்டோரி இது ஒரு இப்போ டெய்லி என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் அப்போ அது இல்லை. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுன்னா தியேட்டரில் தான் பார்க்கணும். அது விட்டால் எப்போவாவது ஒரு இன்டர்வியூ வரும், இல்லை ஒரு மேகசினில் ஒரு ஃபோட்டோ தான் பார்க்கலாம். ஆமாம், இவங்க இந்த இப்போ ரயில்வே கிராசிங்கில் போய் நின்று ஆர்டிஸ்ட்டை பார்க்கறதுக்காகலாம் வந்து நிற்பாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசை அந்த எப்போவுமே இவங்களை வந்து பார்க்கணும் எனக்கு இப்போவும் அப்படி தான் இருக்குது. எனக்கு இப்போவும் கமல் சார், இல்லைன்னா ரஜினி சார், மம்முட்டி, லால் சார் அந்த டைமில் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து இவங்களெல்லாம் இப்பவும் பக்கத்தில் பார்க்கும்போது அதே தான் பார்த்துட்டு இவ்வளோ வருஷம் கூட இருந்தால் கூட ஐயோ அந்த ஆசை இப்பவும் போகாது. இது எனக்கும் அந்த இப்போவும் எந்த ஆர்டிஸ்ட் பார்த்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே சார் எனக்கு சினிமா பைத்தியம் தான் சார். இப்போ ரஜினி சார் கூட நானும் ஒய்ஃபுமா ஹைதராபாத் வரைக்கும் போகணும். அவர் இங்கே உட்காந்துருக்காரு, நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். நான் பார்க்கும்போது திரும்பி இருப்பாங்க. நான் சரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, 1 மணி நேரம் இருக்குது, அப்படியே உங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் கேட்டார், நீங்கள் லவ் மேரேஜ்? நான் ஆமாம் சார் லவ் மேரேஜ் இருந்து எத்தனை வருஷம்? 5 5 வருஷம். அதுக்கப்புறம் நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கேரி ஹைதராபாத்தில் போய் பகியில் போய் அந்த ஏர்போர்ட்டில் இறங்குறது வரைக்கும் தாங்க நமக்கு அது ஆசை தீராது. அப்படியே அதுதான் ஆசைகள் 1000 படம் மேட்ச் பண்ணுறாரு பாருங்க. ஆசைகள் 1000. இவங்களுக்குலாம் ஒரு 35 வருஷ கரியர், 40 வருஷ கரியர், 50 வருஷ கரியர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இனி வர ஜென்ரேஷனுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லாத்துலேயுமே அதோட லாஞ்சிவிட்டி குறைஞ்சிருச்சு. கிரிக்கெட்டில் ஒருத்தர் 25 வருஷம் விளையாண்டாருன்னா சச்சின் அளவுக்கான ஒரு நல்ல விளையாடுற ஆளாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய லாஞ்சிவிட்டி கிடைக்காது இல்லையா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்குலாம் அந்த ஸ்பேஸ் இருந்தது, நமக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு அது உண்டா? அது இருக்குது சார், பட் அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. அண்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க திருப்பி நம்ம ஒர்க்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட தான் போகிறாங்க. ஸோ அது நம்மளோட கிராஃப்டை நம்ம வந்து எவ்வளோ பெட்டராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பொறுத்து தான். ஸோ அந்த கிராஃப்டை நம்ம வேல்யூ பண்ணோம்னா லாஞ்சிவிட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நம்ம பண்ணுற வேலைக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்குன்னு நம்புறது.